அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தன்னம்பிக்கை தரும் கருத்துக்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தன்னம்பிக்கை தரும் கருத்துக்கள் அதுக்கு ஒரு வீடியோ முதலே வெளியிட்டிருக்கோம். ஸ்பிரிச்சுவல் அருள் அந்த யூடியூப் சேனல்லே இருக்குது. அது யார் கொடுத்த தன்னம்பிக்கை கருத்துன்னா சுவாமி விவேகானந்தர் கொடுத்தது. அது முதல் வீடியோவை வெளியிட்டிருக்கோம். அந்த சுவாமி விவேகானந்தர் சொன்ன கருத்துக்கள் பார்க்காதவங்க ஸ்பிரிச்சுவல் அருள் யூடியூப் சேனலில் போயிட்டு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம யாரோட தன்னம்பிக்கை தரும் கருத்தை பார்க்குறோம்னா மகாகவி பாரதியாருடைய தன்னம்பிக்கை தரும் கருத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ மகான்கள் தோன்றி அவதரித்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்களை தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் வீடியோவில். இன்னும் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அவருடைய கருத்துக்களும் வீடியோவில் வெளியிட்டாங்க. திருமந்திரம் கொடுத்த திருமூலர் அவருடைய சொன்ன கருத்தும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஔவையார், பகவான் ரமணர், பட்டினத்தார், கௌதம புத்தர், மகாத்மா காந்தி, டாக்டர் அப்துல் கலாம், இப்படின்னு நம்ம மண்ணில் தோன்றின மகான்கள் அவதரித்த மகான்கள் பார்த்தீங்கன்னா ஏராளம். அதை நம்ம ஒவ்வொரு வீடியோவை பார்க்கலாம். என்னுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் அருள் யூடியூபுடைய நோக்கமே, தொடங்கப்பட்ட நோக்கமே அதுதான். பெரிய பெரிய மகான்கள் சொன்ன கருத்துக்களை எப்படியாவது இன்றைய சமுதாய இளைஞரிடம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் அருள்ங்கிற அந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தோம். அதை முதல்ல திருக்குறள் ஒரு அதிகாரமாக வெளியிட்டுருக்குறோம். இடையில இந்த மாதிரி தன்னம்பிக்கை தரும் கருத்துக்கள் அப்படின்ட்டு ஒரு மகான்கள் சொன்ன கருத்துக்களை வெளியிட்டுருக்குறோம். அதை நாம் உள்வாங்கினாவே போதும், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் வரும், எவ்வளோ முன்னேற்றம் வரும், வாழ்க்கை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மனித வாழ்க்கையே ஆனந்தமும் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கே நாம் இந்த பூமியில் தோன்றினோம் என்பதை அனைவரும் உணர வேண்டும். ஆதலால் மகான்கள் சொன்ன கருத்துக்களை உள்வாங்குவோம். நாமும் வாழ்வில் இன்பமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருப்போம் என்று கூறி, இன்று மகாகவி பாரதியார் ஒரு கவிதை தூளி மூலிமா என்ன தன்னம்பிக்கை கருத்தை நம்மளிடம் விதைத்துள்ளார், அவர் சொல்லியுள்ளார் என்பதை பார்ப்போம். வாங்க. அவர் சொன்ன ஒரு சின்ன கவிதை தான், ஒரு 10 வரிக்குள்ள தான் அவர் சொல்றாரு. என்னன்னு பார்ப்பாங்களா கவிதையே? கவிதை முதல்ல படிச்சிடறேன், அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். கவிதை என்னன்னா, தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பெருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேல் என்று நினைத்தாயோ. இந்த கவிதையை சொன்னவர், எழுதியவர், நமக்கு தந்தவர் மகாகவி பாரதியார். இப்ப வாங்க கவிதையினுடைய அர்த்தத்துக்கு போகலாம். தேடிச்சோறு நிதந்தின்று, நித்தமும் சோறு திங்கிறோம், 3 வேளை சாப்பாடு மட்டும், மற்ற சாப்பாடுலாம் கணக்கில் வராது. சாப்பாடு மட்டும் தேடி திங்கிறோம். அதுதான் பாரதியார் சொல்ற, தேடிச்சோறு நிதந்தின்று. அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம
எங்கெங்கே சாப்பாடு நல்லா கிடைக்கும், தலப்பாக்கட்டு அதில் சாப்பிட்லாமா, முனியாண்டி விலாசம் சாப்பிட்லாமா, ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்கலாமா, ஸ்விக்கியில் ஆர்டர் கொடுக்கலாமா, இப்படி எந்த கடையில் வந்து சாப்பாடு சோறு நல்லா இருக்குன்ட்டு தேடி தேடி போய் சாப்பிட்றது. அதைத்தான் பாரதியார் சொல்கிறார். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி, நிறைய வெட்டி கதை பேசுறது, சினிமா கதை பேசுறது, ஊர் வம்பு கதை இழுக்கிறது, அடுத்த வீட்டை பற்றி பேசுறது, அடுத்த வீட்டு கதையை பற்றி பேசுறது. அதான் அவர் சொல்றார். பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று, மனசு ரொம்ப சோர்ந்து போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, மனம் வாடுது, மனம் துன்பப்படுது, அதனால வருத்தத்தில் இருக்கோம், துக்கத்தில் இருக்கோம், துயரத்தில் இருக்கிறோம். இப்படி எதிர்பாராத பிரச்சனையும் வருது, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போதும் பிறர்வாட பல செயல்கள் செய்து அடுத்தவங்களை ஏதாவது போய் துன்பம் கொடுக்கறது, கஷ்டம் கொடுக்கறது, கேடு விளைவிக்கிறது, தீங்கு செய்கிறது, அதை பார்த்து ரசிக்கிறது, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுது, நிறை கூடி கிளப்பருவ மீதி, அதுக்குள்ள தரையில முடியலாம் நரைச்சிடுது, வெள்ளையே ஆயிடுது. இளமை பருவத்தில் எல்லாம் இந்த மேல் சொன்ன செயல்கள் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, தேடிச்சோறு நிதந்தின்று, எங்க நல்ல சோறு கிடைக்குன்னு தேடி தேடி போய் சாப்பிட்டு, பல சின்ன சிறு கதைகள் பேசி, பல வெட்டி கதை, சினிமா கதை, ஊர் கதை, தேவையில்லாத கதைகள்லாம் பேசி மனம் வாடி, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு, தின்ப முக விழன்று, துயரப்பட்டு துக்கப்பட்டு அதிலே இருந்து, அதிலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து, பிறர்வாட பல செயல்கள் செய்து அடுத்தவங்க நோகிற மாதிரி, அடுத்தவங்க கஷ்டப்படுற மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு செய்யுது. இப்படி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே முடியலாம் நரைச்சிருது. இளமை பருவம் பெய்து கிளப்பருவம் வருது. நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும். கொடுங்கூற்றுக்குன்னா யமனுக்கு, இறையென உணவாக, பின்மாயும் அப்படி யமனுக்கு இரையாயிடுது, பின்மாயும். பல வேடிக்கை மனிதரை போலே, இப்படிதான் பல வேடிக்கை மனிதர் இருக்காங்கிறார். நம்மளை போல ஆளை பார்த்தா அவர் சொல்றாரு. யார் வேடிக்கையான மனிதர்கள்? தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று, பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அப்படி சாதாரண, அப்படி வேடிக்கையான மனிதர் போல நான் வந்து இறந்துட மாட்டேன், நான் மரணம் அடைய மாட்டேன், ஏதாவது சாதிச்சுட்டு தான் இதை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சாதித்தவர் தான் மகாகவி பாரதியார். இந்த கவிதையை உள்வாங்குவோம். கவிதையை திருப்பி படிக்கிறேன். தேடி சோறு நிதன் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று, பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? மகாகவி பாரதி. அதனால ஒரு சாதாரண மனிதன் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஏதாவது சாதிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு மகாகவி பாரதியார் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார். வள்ளலார் அதான் சொன்னார். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. தனித்திரு, தனித்திருன்னா மற்றவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி ஒரு சாதாரண மனிதராக இல்லாமல் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று வள்ளலாரும் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறார். பாரதியாரும் அதைத்தான் சொல்கிறார். ஆதலால் நாமும் சாதாரண மனிதராக இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கும் இந்த மக்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளையும் நன்மைகளையும்
நல்ல செய்திகளையும் கொண்டு சேர்ப்போம் என்று கூறி இந்த தன்னம்பிக்கை தரும் கருத்து, பாரதியார் சொன்ன தன்னம்பிக்கை கருத்து இரண்டோடு இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.